பையன் அப்பன மாதிரியா இல்ல? தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அப்பா ஜம்புவை பத்தி சொல்லணும்னா விடிய விடிய. அதெல்லாம் இப்ப எதுக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? ஷாம், உன்னதான் கேக்குறேன். என்ன ஆச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல. இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சரி, வெள்ளிக்கிழமை. இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இப்ப அதுக்கு என்ன? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீ தானே அப்பா போட்டோக்கு மாலையை போடுவ? ஆமா. அவர் ஏன்டா இன்னைக்கு மாலையை போடல? உன்னதான் ஷாம், ஏன் இன்னைக்கு மாலையை போடல? போடல. அதான் ஏன் தெரியல. தெரியலையா? ஆமா, அவர் எனக்கு மட்டும் அப்பா இல்லக்கா, உனக்கும் தான். நீயும் மாலை போடலாம். ஷாம், உன் பேச்சே வேற மாதிரி இருக்கு. இல்ல, நீ ஏன் மாலையை போடலன்ற காரணத்தை இப்ப சொல்லிதான் ஆகணும். நிச்சயமா சொல்லிதான் ஆகணுமா? ஆமா. எனக்கு மாலை போட விருப்பம் இல்ல. போதுமா? குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க அர்ஜுன் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா இருக்காங்களா? இருக்காங்க. உள்ள போங்க. Come on, please. ஏய், ஏன் ரூம்க்கு வரதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? இருக்கட்டும். இப்ப என்ன, இது ஆர்கே மாமாவோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். சரி, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? ஒண்ணும் இல்லக்கா, பக்கத்துல ஒரு வேலை, அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆமாக்கா. ரோனி அக்கா கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இப்பதான் பேசினேன். பேங்க் மேனேஜர் 2-3 நாள் லீவா, நாளைக்கு வந்ததும் பேசுறேன்னு சொன்னா. ஏன் அர்ஜுன், இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னியா? சொன்னக்கா, ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா நீங்க சொன்னதா உங்க பேரை சொல்லல, ரோனி அக்கா ஏற்பாடு பண்ண மாதிரி சொல்லிட்டேன். சரி சரி, என் பேரை சொல்லனா நல்லது. அர்ஜுன், ரோகிணி கிட்ட நான் மட்டும் பேசணும்னு இல்ல, நீயும் பேசலாம். அவளும் உனக்கு அக்கா தானே. நீ கேட்டாலும் செய்வா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. நீங்க டீல் பண்றீங்கன்னா நான் பேசாம இருந்தேன். நான் வேணா ரோனி அக்கா கிட்ட பேசுறேன். பரவாயில்ல அர்ஜுன், இதுக்காக இல்லனாலும் ஜெனரலா நீ ரோகிணியை பார்த்து பேசு. எனக்கும் ஆசைதான்க்கா, எங்க முடியுது, வேலை வேலை. இந்த லக்ஷ்மணன் சாரை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுவே என்னால பார்க்க முடிய மாட்டேங்குது பாருங்களேன். லக்ஷ்மணன் சார்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. என்னக்கா? அபிராமி கிட்ட அவர் ஷாம் பிசினஸ் பத்தி பேசிருக்காரு. அவ கண்ணா பின்னான்னு கத்திருக்கா. ஐயோ, என்னக்கா இது? அவருக்கு போய் இந்த தேவையில்லாத தர்ம சங்கடமான நிலைமை. அதான் எனக்கும் கவலையா இருக்கு. ஆனா அவர் அதை பெருசாவே எடுத்துக்கல. இதனை எதிர்பார்த்ததான்னு சொல்றாரு. என்னக்கா இது? நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 2 அடி சறுக்குது. இதெல்லாம் மீறிதான் நம்ம ஜெயிக்கணும். ஷாம், ரம்யா இவங்க 2 பேரை வச்சுதான் அபிராமிய வழி கொண்டு வரணும். கண்டிப்பா. ஆமா, ரம்யா வீட்டுக்கு போனீங்களே, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. ராஜ்கௌதம் நல்லா பேசினா, இவ பேசல. ஹே, நான் நினைச்ச மாதிரியே அபிராமி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அக்கா, அவளை டென்ஷன் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனா மாமாவை பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும், அதான் முக்கியம். அதுக்காக தான் லாயர் கேட்ட மாதிரி அபிராமி கிட்ட இருக்கிற பல டாக்குமெண்ட்ஸ தீபா மூலமா யாருக்கும் தெரியாம பிரிண்ட் அவுட் எடுத்து லாயர் காமிச்சாச்சு. அப்படியா? வெரி குட். ஆனா பாத்துக்கா, தீபா ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிக்க போறா.
ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு அர்ஜுன், நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. கவலையே படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே, நான் போயிட்டு வரட்டுமா? பத்திரமா போயிட்டு வா. ம். பையன் அப்பட மாதிரியா இல்ல? தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அப்பா ஜம்புவை பத்தி சொல்லணும்னா விடிய விடிய. அதெல்லாம் இப்ப எதுக்கு? அப்பா பத்தி ஏதோ விஷயம் இருக்கு, அதை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பாவை பத்தி வேற ஏதோ தகவல் தெரிஞ்சா அது எப்படி அக்காட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறது? ஷியாம், அப்பா இருக்காரா? அப்பா, என்னம்மா? அப்பா, வரேம்மா. வா ஷாம். சார், எங்க அப்பா யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? என்ன ஷாம், இப்ப போய் திடீர்னு? சார், ராத்திரி முழுக்க அந்த தனபால் சொன்னதே நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே இல்ல. சரி விடுப்பா, ஏன் இல்லாததெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பா நல்லவர் தான். இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லுங்க சார். இத பார் ஷாம், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இப்ப பழைய விஷயத்தை கிளறி யாருக்கும் எந்த பலனும் இல்ல. விடுப்பா. உமா, போய் காஃபி கொண்டாமா. வேண்டாங்க சார், உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் என்ன மதிக்கிறதா இருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இல்ல நான் கிளம்புறேன். இனிமே இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். ஷாம், அப்பா, உண்மை என்னன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. தாம்லா எதுவும் சொல்லல, அவர் தானே நம்ம கிட்ட கேக்குறாரு. சரிப்பா, இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சார், எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அக்கா சொல்லிதான் எங்க அப்பா பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அவர் மேல நான் பெரிய மரியாதையை வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு எவனோ ஒருத்தன் எங்க அப்பா பத்தி தப்பு தப்பா பேசுறான். சார், அது உண்மையா பொய்யா? அது கேள்வி எதுவும் கேட்காதீங்க சார், எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். பதில் தானே? வா. எங்க? உண்மை இருக்கிற இடத்துக்கு. வாப்பா.
சார், எங்க அப்பா பத்தி சொல்றேன்னு கூட்டிட்டு வந்தீங்க. இது இது என்ன இடம் சார்? உங்க அப்பாவோட உண்மைகள் புதைஞ்சிருக்கிற கல்லறை. உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு நினைவு சின்னம். நான் உங்க அப்பா ஆர்கே 3 பேருமே சேர்ந்துதான் எல்லா பிசினஸும் பண்ணுவோம். ஒரு ஸ்கூல் பில்டிங், அந்த கட்டடத்தை எங்களையே கட்ட சொல்லி எங்களுக்கு ரொம்ப பிரஷர் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த கொட்டேஷன்ல தரமான கட்டடம் கட்ட முடியாதுன்னு நானும் ஆர்கேவும் ஒதுங்கிட்டோம். ஆனா உங்க அப்பாவுக்கு பணத்து மேல இருந்த ஆசையினால நானே அதை கட்டுறேன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை எடுத்துக்கிட்டாரு. கட்டட வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அப்பா சரியா கவனிக்கவே இல்லை. பட்ஜெட் எங்கேயோ போயிடுச்சு. காரணம் அவருக்கு இருந்த குடிப்பழக்கம் தான். லாபம் அதிகமா வரணுன்றதுக்காக குவாலிட்டி இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாரு உங்க அப்பா. லாபம் கிடைச்சது. ஆனா அந்த கட்டணம் ஒரு நாள் ஒட்டு மொத்தமா இடிஞ்சு விழுந்துடுச்சு. அந்த விபத்துல அங்க படிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை குழந்தைங்களோட உயிரையும் பறிச்சிடுச்சு. அதுக்கப்புறமும் உங்க அப்பா திருந்தல. நடந்த சம்பவத்துக்கு காரணம் ஒரு இன்ஜினியர் தான் உங்க அப்பா அவர் மேல பழி போட்டுட்டாரு. எல்லாருக்கும் தண்டனை கிடைச்ச என்ன பிரயோஜனம்? போன அந்த பிஞ்சு உயிருங்க திரும்பி வருமா? வாழ்க்கைங்கிற பரீட்சை எழுதாமலேயே தோத்து போன அந்த தங்கங்கள் மறுபடியும் பாடம் படிக்குமாப்பா? சொல்லு. அதுக்கப்புறம் நான் தனியா போயிட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆர்கேவும் விலகிட்டதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்க அப்பாவை பார்ட்னர்ஷிப்ல இருந்து தூக்கணும்னு மற்ற பார்ட்னர் சொன்னப்பெல்லாம் ஆர்கே தான் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் முடியல, அவரை விலக்கிட்டாங்க. உங்க அப்பா கடனையும் ஆர்கே அடைச்சிட்டாரு. கடனை அடைச்சதும் உங்க அப்பாவுக்கு குடிப்பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டுக்கு செலவு கூட பணம் கொடுக்கறது இல்ல. உங்க அம்மா காரணம் கேட்டா ஆர்கே மேல பழி போட்டிருக்காரு. ஆர்கே தான் என்ன விளக்கிட்டான், ஆர்கே தான் என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டான்னு பழி ஆர்கே மேல போட்டுட்டாரு. நீயும் தங்கச்சியும் அப்ப சின்ன பசங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவ உங்க அக்கா அபிராமி தான். அப்பா சொன்னதையே வேதான்னு நம்பி அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஆர்கேவை ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டா. எல்லா நேரத்திலையும் உங்க குடும்பத்துக்கு உதவுனவர் ஆர்கே, உங்களை ஆளாக்குனவர் ஆர்கே. உங்க அக்காவை தன்னோட மருமகள் ஆக்கிட்டாரு. அந்த மனுஷனை நீங்க எந்த காலத்திலையும் மறக்க கூடாது. மதிக்கலனாலும் கூட மிதிக்காம இருக்கணும்பா. இத பாரு, உங்க அக்கா சொல்றது எல்லாமே போய் அதை நீ நம்ப கூடாது. அப்பா சொன்னது வேதம்னு அபிராமி மனசுல ஒரு பேய் பூந்துடுச்சு. அந்த பேய் பண்ற வேலை தான் இது எல்லாமே. சடனா உங்க அப்பாவை பத்தி இப்படி சொன்னா உன்னால நம்ப முடியாது. ஆனா இது முழுக்க முழுக்க உண்மை. நீ நம்பணும்னு அவசியமே இல்லை. இப்ப கூட நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன். நீ ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் இதை சொன்னேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். ஜஸ்ட் a moment. ஹலோ,
மேடம் தீபா பேசுறேன். சொல்லுங்க தீபா. லாயர் சார் உங்களை மீட் பண்ண வந்திருக்காரு. Can I send him in? வர சொல்லுங்க. Okay, you may go now, sir. Thank you. வாங்க வக்கீல் சார். குட் மார்னிங் மேடம். மார்னிங். வக்கீல் சார், நான் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னது ஆர்கே தொடர்பான வழக்கு எந்த அளவுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். கோர்ட்டுக்கு கேஸ் போனாலே கால நேரம் நம்ம கையில இல்ல. 1008 ஃபார்மாலிட்டிஸ். ஓகே, நான் ஏன் இதை கேக்குறேன்னா, இது தானா வந்த கேஸ் இல்ல. பேங்க தூண்டி விட்டு என்னால கடன் அடைக்க முடியாதுன்னு சொன்னதுனால புதுசா வந்த கேஸ். அதுவும் ஸ்ரீனிவாசன் சார் ஐடியாவால வந்தது. அதான் தெரியுமே மேடம். இந்த கேஸ் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கேஸ் எப்படி நடத்தணும்னு உங்களை விட அவங்க வக்கீல் பிரகாஷ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மேடம், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எதிரியா இருந்தாலும் புத்திசாலின்னு சொல்லிதானே ஆகணும். அதனால நீங்க இந்த கேஸ கிளீனா கவனிங்க. அதோட பொசிஷனை நீங்க அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகே மேடம். ஆனா அந்த கடனை ஆர்கே தான் கண்டிப்பா கட்டி ஆகணும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க. அவர் கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. பேங்க் லாக்கர் சேஃப்டின்னு நினைக்கிறேன். பேங்க் லாக்கரை விட இங்க என் ஆபீஸ் லாக்கர் தான் பாதுகாப்பு. ஓகே மேடம், பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்க ஆதாரம். ஓகே சார், தேங்க்யூ so much. Then shall I make a move? சரி சார். Thank you, madam.